இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஆட்டோ மற்றும் மினி பேருந்துக்கான கட்டணத்தை அதிரடியாக பார்த்தா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தா பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, அதாவது தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இது குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க, 1/2/2025 முதல் புதிய ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை குறித்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, குறைந்தபட்ச கட்டணம் பார்த்தா ரூபாய் 50. முதல் 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கட்டணமாக பார்த்தா நிர்ணயம் செய்கிறாங்க. அதேமாரி அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 18 எக்ஸ்ட்ரா சார்ஜ் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மினிமம் சார்ஜ் 50 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக காத்திருப்பு கட்டணம் ஒரு நிமிடத்திற்கு ரூபாய் 1.50 ரூபாய் உங்களுக்கு காத்திருப்பு கட்டணமாக நிர்ணயம் செய்கிறாங்க. இரவு நேர கட்டணம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பகல் நேர கட்டணத்தில் 50% கூடுதலாக உங்களுக்கு இரவு நேரத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு 50% கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா ஒரு முக்கால்வாசி கட்டணம் நீங்கள் இரவில் அதிகமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஒரு புதிய ஆட்டோ கட்டணமாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. கிலோமீட்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2 கிலோமீட்டருக்கு 54 ரூபாய், 3 கிலோமீட்டருக்கு 72 ரூபாய், 5 கிலோமீட்டர்னா 108 ரூபாய், 10 கிலோமீட்டர்னா 198 ரூபாய், 20 கிலோமீட்டர்னா 378 ரூபாய், இதுவே பார்த்தா 60 கிலோமீட்டர்னா 1098 ரூபாய். ஸோ இதாங்க உங்களுக்கான புதிய கட்டணம். இது பார்த்தா ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் அவங்க இந்த கட்டணத்தை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இது 1/2/2024 முதல் உங்களுக்கு புதிய கட்டணம் நடைமுறைக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் ஆட்டோவில் அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க உங்களுக்கான கட்டணம் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோவில் போக பாருங்கள். ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு சார்பில் மினி பஸ் இருக்க பாருங்க, மினி பேருந்து, அதுக்கான கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதாவது முதல் 4 கிலோமீட்டர் வரைக்கும் 4 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாய், 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை 7 ரூபாய் வசூலிக்கிறாங்க. 10 to 12 கிலோமீட்டர் வரை 8 ரூபாய் உங்களுக்கான கட்டணம் வசூலிக்கிறாங்க. 12 முதல் 18 கிலோமீட்டர் வரை 9 ரூபாய், 18 முதல் 20 கிலோமீட்டர் வரை 10 ரூபான்ற மாரி ஒரு புதிய கட்டணத்தை தமிழக அரசு மாற்றி அமைச்சு அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது அப்படின்னா மே 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறைக்கு வரும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. அதை குறித்து தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, இதுதான் மாற்றியமைக்கப்பட்ட ஒரு புதிய கட்டணமாக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. The fare revision is effective to the existing permit holder and also to prospective permit holder under the new scheme and shall come into the force with effect. அதை 1/2/2025 ஸோ பழசாக வச்சிருக்கணும் புதுசாக வச்சிருக்கும் இது பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10-20 கிலோமீட்டர் வரைக்கும் 10 ரூபாய் தான் மினி பேருந்தில் சார்ஜ் வாங்குறாங்க. ஆட்டோக்கும் இதுக்கும் உண்டான கட்டணத்தை பார்த்தா உயர்த்தி அமைச்சு இப்போதைக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதிகமாக பார்த்தா மினி பேருந்தில் யாரும் இப்போ போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் போகிறாங்க. மினி பேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மினி பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தி அமைச்சிருக்காங்க தமிழக அரசு. அதுக்கான அரசிதழ் வெளியிட்டாங்க. அதேமாரி ஆட்டோக்கான கட்டணம் உயர்த்திருக்காங்க. ஸோ ஆட்டோக்கான கட்டணமும் இப்போதைக்கு உயர்த்திட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.